தெரியுதா? நான் 16+ ஆயிலும் பிளாக்னஸ் ரிமூவலும் நான் உங்ககிட்ட லாஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணப்போ வாங்கினது. லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ என்னோடய ஸ்கின் டோன் பாருங்கள். மேலே இருக்கிற ஃபுல் பாடி பாலிஷிங் போட்டதுக்கப்புறம் 3 days தான் போட்டேன். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது? ஆக்சுவலி என்னோடய ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரியும். என்னோடய ஸ்கின் டோன் என்னன்ட்டு செம்ம ரிசல்ட் டியர் சிஸ்டர். நான் க்ளோயிங் பவுடரும் ஸ்கின் கலர் பூஸ்டரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 வீக்காக தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கே ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல பிரைட்டாக நல்லாயிருக்கு. மார்னிங்கு க்ளோயிங் பவுடரும் நைட்டு ஸ்கின் கலர் பூஸ்டர் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு சிஸ்டர். நீங்களே பாருங்களேன், ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்குது. ஸ்கின்ல அன்ஈவன் ஸ்கின், சின்ன வயசுலேயே ரிங்கிள்ஸு, ஏஜிங், ஃபைன் லைன்ஸ், பயங்கரமாக பிக்மெண்டேஷன், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி, ஃபேஸ் ரொம்ப டல்லாக டேனாக திட்டா மங்கு மாதிரி இருக்கிற ஸ்கின். நிறைய பேருக்கு சின்ன வயசுல ஸ்கின் வந்து லூஸாக இருக்கும். அத்தனைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் டைட்டனிங் அண்டு பிரைட்டனிங் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஒரு ப்ரீமியம் கிட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்னும் ஆஃப்டர் என்னோட ஸ்கின்னுக்கும் ரிசல்ட் பாருங்க. ரிமூவ் பண்ண, டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் பிரைட்டனிங் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, ஏஜ்டாக காமிக்காம நல்ல டைட்டனிங்காக இருக்கிறதுக்கான செம்ம சூப்பரான ஒரு கிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எஸ், இது தாங்க கம்ப்ளீட் ஒரு ஸ்கின் டைட்டனிங் கொலாஜன் பூஸ்டர் கிட்டு. இந்த கிட்டு போதும் நம்மளுக்கு ஸ்கின்னை க்ளீன் பண்ண, பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஃபைன் லைன்ஸ் ரெடியூஸ் பண்ண, ஸ்கின்னை செம்மையாக டைட்டன் பண்ண, கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இதை விட அட்வான்ஸாக நான் நல்ல ஒரு ரிச்சான ப்ரீமியம் கிட் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது கூட ஆட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் என்னென்னங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். பியூட்டி ஆயில் என்னென்னங்கிறதையும் சொல்லிடுவேன். இதில் என்னென்ன இருக்குது, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். பிரைட்டனிங் ஸ்க்ரப்பு, ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர், ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, இது மூணுமே. இது கூட பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இது மூணுமே ஒரு கம்ப்ளீட் க்ளீனப் ப்ரோட்டீனுக்கு உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் கம்ப்ளீட் க்ளீனப் ப்ரோட்டீன் பண்ணிக்கலாம் 4 days ஒன்ஸ். அது க்ளீனப் ப்ரோட்டீன் பண்ணாமல் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட். இது கூட ரெட் வைன் கிரேப் சோப்பு, ஃபேஸ் வாஷ் பவுடர் நான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே டெய்லி க்ளீனப் ப்ரோட்டீனுக்காக. 2 times சோப்பு, 2 times ஃபேஸ் வாஷ் பவுடர் சொல்லுவேன் அதுக்காக. தென் ரெகுலர் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்கின் டைட்டனிங், ஃபைன் லைன்ஸ், இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கொலாஜன் பூஸ்டர் இருக்க பவுடர் ஏன்ஷியன் சீக்ரெட்டுங்க. அவ்வளோ ரிச்சான கொலாஜன் இன்க்ரீடியன்ட் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க ஸ்கின் 16 பவுடர், எப்போதுமே ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற கொலாஜன் பூஸ்டர் இருக்க ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். மூணும் ரியலாக நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக டைட்டன் பண்ணி கொடுக்கும். செம்ம ஏஜ் ரிடக்ஷன்னு சொல்லலாம். 1 week யூஸ் பண்ணும்போதே ஒரு 5 வயசு கம்மியாயிடும்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இது கூட ரெகுலர் யூசேஜுக்காகவும் க்ளோவிங் பவுடர், ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணுறதுக்காகவும் ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், இது எல்லாமே நீங்கள் ரெகுலர் யூசேஜ் பண்ணுற ப்ரோட்டீன் ப்ளஸ் ஸ்கின் டைட்டனிங், இப்போ நான் சொன்ன அத்தனை பெனிஃபிட்ஸும் இருக்கிற பவுடர்ஸ் தான். ஒவ்வொன்றிலையும் தனித்தனியான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 to 70 இன்க்ரீடியன்ட்ஸ் வரைக்குமே ஆட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு ரிச்சான ப்ராடக்ட்ஸ். இதுலேயும் ஏன்ஷியன் சீக்ரெட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அதோட பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது அந்த ஏன்ஷியன் சீக்ரெட். கண்டிப்பாக ஆயில், நம்மளோட ஸ்கின்னை எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் பண்ண, டைட்டனிங் பண்ணுறதுக்கு ஆயில்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆயில் மெயின்டெனன்ஸ்ங்கிறது நம்ம எப்போதுமே ஸ்கின்னுக்கு கொடுக்கணும். இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது 2 பியூட்டி ஆயில் தான். நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கான 2 ஆயில். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஸ்கின் 16 ஆயில் செம்மையாக ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். Day 1லேருந்தே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். கூட நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுக்க குங்குமாதி சாஃப்ரான் ஆயில் நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கொடுக்கும். கமலி நேச்சுரல்ஸோடது. மற்ற குங்குமாதி ஆயிலோட கம்பேர் பண்ணியும் பார்க்க சொல்லியிருக்கேன். கூட ஸ்டேயிங் ஆயில், ட்விங்கிள் பிரைட்டோன் ஆயில், ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் வளவளப்பாக ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிஃபோர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் இப்படி தான் இருக்குது, டல்லாக இருக்குது. ரெகுலராக நான் க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு 2 ப்ராடக்ட் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ரெகுலராக க்ளீனப் ப்ரோட்டீன்கிறது 4 days ஒன்ஸ் மஸ்ட்டு. நம்மளோட சேனலில் நிறைய க்ளீனப் ப்ரோட்டீன் வீடியோ இதுக்கு முன்னாடி கூட போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு தான் நீங்கள் இந்த ரொட்டீனை ரெகுலராக பண்ணணும். இன்றைக்கான ரொட்டீன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ட்விங்கிள் பிரைட்டோன், இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆயிலுங்க.
பாருங்கள். ட்விங்கிள் பிரைட்டோன் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நல்ல வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆல்மண்டோட குட்னஸ் இருக்குது. ஸ்கின்னை நல்ல க்ளோவாக வச்சுக்கும். இன்ஸ்டண்ட்டாக செம்ம க்ளோ கொடுக்கும். அண்ட் நிறைய பேபிஸ் யூஸ் பண்ணுற ஆயிலும் இது தான். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனிங் பண்ணி கொடுக்குறதுக்கும் எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்கின்னு நீங்கள் இதை போட்ட உடனே நல்லா டேன் ரிமூவ் பண்ணி ஒரு க்ளோ ஒரு ஷைன் வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஸ்கின்னில் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு மசாஜுங்கிறது நெசசரி. அதை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கின் டைட்டனிங்கும் இருக்கும். அண்ட் அந்த ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் நானும் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அப்ளை பண்ணாமல் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் ஸ்டெப் வந்து கொடுங்க. இது கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணை சுற்றி எல்லா அன்ஈவன் ஸ்கின் டோன் வராமல் நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக ஐப்ரோவில் படக்கூடாது, ஐலாஷில் படக்கூடாதுன்னா இல்லவே இல்லை. பட்டால் ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல மசாஜ் மேல் நோக்கி தான் மசாஜ் கொடுக்கணும். நம்மளோட ரெட் வைன் சோப் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கமலி நேச்சுரல்ஸோட ரெட் வைன் சோப் வச்சு தான் நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே ஸ்கின்னை பாருங்கள், நல்ல டல்னஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு, டேனெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த அன்னன்னைக்கு நமக்கு ஸ்கின்னில் ஏதாவது டேன் இருக்கும் பார்த்தீங்களா, வெளியில் போயிட்டு வந்தோம், அந்த டேனெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஏன்ஷியன் சீக்ரெட். நான் சொன்னேன் இல்லையா, அத்தனை கடின உழைப்பும் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பவுடர் தான் இது. இதுக்கு பேரே வந்து ஏன்ஷியன் சீக்ரெட் தான். இதை பற்றின தனியாக வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அத்தனை ஃப்ளார்ஸோட குட்னஸ்மே இதில் இருக்குங்க. இது வந்து அதனால தான் இதோட பேர் ஏன்ஷியன் சீக்ரெட். நல்ல ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னோட கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஃபைன் லைன்ஸு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவுடர் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுலேயுமே இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு பவுடர்ஸுமே உங்களுக்கு ஒரு யூனிக்கான பவுடராக தான் உங்களுக்கு வந்து. ஜஸ்ட் நான் வாட்டர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பப்பாயா ஜூஸ் கூட, ஹனி கூட, ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஹனி கூட, பப்பாயா ஜூஸ் கூடலாம் மிக்ஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நான் வாட்டர் க்ரோ யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் குக்கும்பர் ஜூஸ், டொமேட்டோலாம் வேணாங்க, குக்கும்பர் ஜூஸ், பப்பாயா ஜூஸ், ஹனி இது கூடலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன் சீக்ரெட்டாக ஹனி கூட யூஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பேக் வந்து மேல் நோக்கி தான் போடணும், அப்போ தான் ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணும். கீழ் நோக்கி போட்டிங்கன்னா ஸ்கின் லூஸ் ஆகும். ஸோ பேக்கும் மசாஜும் மேல் நோக்கி தான் பண்ணணும். நல்லா திக்கான லேயராக போட்டுக்கோங்க. ஒரு 2 லேயர் கூட போட்டுக்கோங்க. இல்லை கையை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டும் போட்டுக்கலாம். இது மைல்டாக சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் வந்து கையை வச்சு மசாஜ் பண்ணுறதுக்கு. கண்ணை சுற்றி ஃபுல்லாக நல்லா திக் லேயராக போட்டதுக்கப்புறமா தாராளமாக ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணணும். அதனால் நல்லா கண்ணை சுற்றி நல்லா திக் லேயராக ஒரு 2 கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃபேனுக்கு கீழெல்லாம் காய விட வேணால், நார்மலாக விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸ்கின்னில் கொஞ்சம் நேரம் நல்லா சாரட்டும். ஒரு ஏன்ஷியன் சீக்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பவுடர்ஸ், இந்த ஆவாரம்பூ பவுடர் யூஸ் பண்ணணும், செம்பருத்தி பூ பவுடர் யூஸ் பண்ணணும்லாம் சொல்லுவாங்களா, அப்படிலாம் தனித்தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு பவுடர் போதும் உங்களுக்கு. எல்லா ஃப்ளவர்ஸோட குட்னஸையும் இதுவே உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இதில் இல்லாத ஃப்ளவரே கிடையாதுங்க. தென் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், சேஞ்சஸை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஆயில் அப்ளை பண்ண உடனே இருந்த ஸ்கின்னுக்கும் ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்க ஸ்கின்னுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எப்போதுமே எந்த லைட்டிங்ஸும் இல்லாமல் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது பிஃபோர் ஸ்கின்னு, நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ டல்லாக இருக்குது, டேனாக இருக்குன்னு. ஆஃப்டர் ஸ்கின் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி அவ்வளோ ஒரு க்ளோவிங் வேறு இருக்குது. நல்ல ஒரு ஷைன். எப்போதுமே நம்ம வந்து பேக் போடும்போது நல்ல ஒரு ஷைன் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக, நான் வந்து காலையில் ஒரு பேக், ஈவினிங் ஒரு பேக், டைம் இருக்கும்போது ஆஃப்டர்நூன் ஒரு பேக் கூட போடுவேங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எப்படி ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கும்போது பாடி நம்ம நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியுமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னும். ஸோ நான் டைம் இருக்கும்போதெல்லாம் பேக் போடுவேன். நீங்கள் இந்த கிட்டு அப்படியே வாங்குறனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் தென் வேறு என்ன உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிட்டு வாங்கணும் அப்படின்னாலுமே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் டைப் ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக கிட்டு வாங்கிக்கலாம். உங்கள் ஸ்கின் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நேச்சுரலாகவே மெயின்டைன் பண்ணலாம். இது கூட ஒரு க்ளோவிங் மாய்ஸ்சரைசர் மட்டும் சேர்ந்து போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து கிட்டு செலக்ட் பண்ண தெரியலனா நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. நான் ஒரு ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறேனாலும் தாராளமாக வாங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே கடற்கடன்னு நீங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களோட கிட்டை செலக்ட் பண்ணிக்குவீங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது கெமிக்கலை நம்பி போகாதீங்க. கெமிக்கலை ஸ்கின்னில் போட்டு டேமேஜ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மாறுங்க. சரி, ஓகே. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.